அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த குரோதி வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசம் எல்லாம் கொண்டாடப்படும் உத்திர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்றது. அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை திருமணம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும், மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். மேலும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் ஆணாக இருந்தால் பெண் கிடைப்பது அரிது, பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைப்பது அரிது. செவ்வாய்க்கு உரிய தலங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வருவதோடு சுய ஜாதகத்தில் பாதசார அடிப்படையில் தேர்ந்தெடுத்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் முறையாக வழிபட்டு வந்தால் முத்தான வாழ்க்கை அமையும். செவ்வாய் தோஷத்தை கூட சந்தோஷமாக மாற்றுகிற ஆற்றல் இந்த பங்குனி உத்திரத்திற்கு உண்டு. மேலும் இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் கும்பராசியில் வக்ரமாகின்றார். 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். சனி பயிற்சி நடக்கின்றது. பங்குனி 24ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நினைத்ததை நடத்தி முடித்திடும் வரை துவலாத மனதோடு துடிப்போடு செயல்பட்டு வரும் துலாம் ராசி அன்பர்களே, பழக்கத்திற்கு இனியவராய், அடுத்தவரை வசீகரிப்பவராய், மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவராய் இருப்பீர்கள். குடும்பத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் தனக்கென்று ஒரு கௌரவம் வேண்டும் என்று நினைப்பீர்கள். நன்றி மறக்காத நீங்கள் ஒரு முறை ஒருவர் செய்த உதவியை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க மாட்டீர்கள். எல்லோரையும் எளிதில் கவரும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்கள் அணுகுமுறை மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத விதத்தில் அமையும். நீதி நேர்மைக்கு என்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதால் உங்களுக்கென்று ஒரு தனி கூட்டம் இருக்கும். பஞ்சாயத்துகளில் உங்கள் பேச்சை கேட்க நடக்க பலரும் காத்திருப்பார்கள். பார்ப்பதற்கு பசு போன்று நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்குள் நீங்களே ஆவேசக்காரர், அவசரக்காரர், நிதானிக்காமல் பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர். ஒரு கட்டத்திற்கு பின் நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிப்பீர்கள். முன்கோபமே உங்கள் முதல் எதிரி என்பதால் அதை உணர ஆரம்பித்த பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெளிவடைவீர்கள். வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தொடங்குவீர்கள். இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் நிற்கின்றார். ராசிநாதன் உச்சகதியில் நிற்கின்றார். தன சப்தமாதிபதியான செவ்வாய் வக்ரமாக மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார். இதனால் நீங்கள் இறங்குகின்ற விஷயங்களில் எந்தவித புதிய இடர்பாடுகளும் ஏற்படாமல் நேர்த்தியாக முடியும். சுக பந்தயஸ்தாதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி நிலை, 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது என்ற கிரக அமைப்பின் மூலமும் பல மாற்றங்கள் உங்களது வாழ்வில் உண்டாகும். அஷ்டம குரு நிலைமை இன்னும் சில மாதங்களில் முடிவடைய இருக்கின்றது. ஆக இதுவெல்லாம் சேர்ந்து உங்களது நினைப்பை, உழைப்பை லாபகரமாக மாற்றப் போகின்றது. குடும்பத்திற்குள் எந்த விதமான பிணக்கும் சச்சரவும் ஏற்படாது. வாழ்க்கை துறையிடம் எந்தவித போட்டியும் கருத்து வேறுபாடும் ஏற்படாது. உத்தியோக வகையில் புதிய ஏற்றம் உண்டு. பொருளாதார வகையில் பெரிய மாற்றம் உண்டு. இந்த மாதம்தான் சகாய மேன்மை, ஆதாய லாபங்களை தரும். ஆரோக்கிய வகையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கு எல்லாம் இந்த மாதம் நிம்மதி ஏற்படும். வீண் விரய செலவுகள் ஏற்படாது. ஆசைப்படுகின்ற விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேறும். பிறரிடமிருந்து எதிர்பார்த்து இருக்கின்ற உயர்வு செய்திகள்
வந்து சேரும். விசாகம் நட்சத்திர அன்பர்களின் தடை தாமதங்களுக்கு தீர்வு ஏற்படும். இளம் இருபாலருக்கும் முதல் வாரம் முடிவதற்குள்ளேயே திருமண வரன் அமைந்து மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபார நிர்வாகம் சாதகத்தை தரும். மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதி புதன் என்பதால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். நெருக்கடி நிலை அகலும். நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும். 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால் முன்னோர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் தாமதம் ஏற்படும். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. வாகன பொழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உறுதியாகலாம். வரும் மாற்றங்கள் திருப்தி அளிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்திற்கு வருவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிக்காகவோ உறுதுணையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை அகலும். இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் சுபகாரியங்கள் அதிகரிக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். கடந்த காலத்தில் வாங்கிய கடன் சுமை தீரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். மேலும் உங்கள் ராசிக்கு 2-7க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். சங்கிலி தொடர் போல கடன் சுமை வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலி என்று சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். குடும்ப சுமை கூடும். உறவினர் பகை உருவாகும். மேலும் பங்குனி 15ஆம் தேதி அதாவது 29/3/2025 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடும் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமுமான மீன ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்க போகின்றார். உங்கள் ராசியான துலாம் ராசியில் உச்சமடையும் சனி பகவான் மீனத்தில் நட்பாகவே சஞ்சரிக்கின்றார். இதற்கும் மேலாக எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த ஜாதகரின் ராசிக்கு 6ஆம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நன்மைகளுக்கு மேல் நன்மைகளை வழங்குவார். வளமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பார். எல்லா ஜாதகருக்குமே அவருடைய ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் யோகமான காலம். மற்ற ஸ்தானங்களில் சனி பகவான் நல்ல பலன்களை வழங்குவதில்லை. உங்கள் ராசிநாதனான சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்புக்காரகன் என்பதால் உங்களுக்கு இந்த காலம் யோக காலம். இந்த காலத்தில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாக போகின்றது. உடல்நிலையில் மனநிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகின்றது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி உண்டாகும். தொழில், உத்தியோகம், அரசியலில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழந்து போவார்கள். இழுபறியாக இருந்த விவகாரங்கள், வழக்குகள் முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு அபிஷேக பூஜை செய்வதும், எள்ளு சாதம் செய்து நெய்வேதினம் செய்து அதை ஏழைகளுக்கு வழங்குவதும், அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வருவதும் நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.